மக்களே, நான் சத்யவர்ஷா இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்களுடைய உரிமம் மீட்டெடுத்து தரப்படும். அவர்கள் கேட்கின்ற அனைத்து வகையான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். குடும்பம் சார்ந்த நபர்கள் மற்றும் குழந்தைகளுடைய கல்வி, சொத்துக்கள் அனைத்துமே மீட்டெடுத்து கொடுக்கப்படும். இதற்குரிய அனைத்து வகையான சட்ட திருத்தங்களும் அரசிடம் முழுமையாக எழுதி கொடுத்திருக்கின்றோம். முழுமையாக உங்களுடைய சுதந்திரம் வந்தடையும். சட்டமன்றத்தில் நேரடியாக பேசுவதற்குரிய அமைப்பு ஏற்படுத்தி தரப்படும். பொறுமையாக காத்திருங்கள் சொந்தங்களே. ஆயுதம் மட்டுமே நம்மளுடைய முழுமையான ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய அமைப்பல்ல. பொறுமையும் கூட நம்மளுடைய உரிமையை கண்டிப்பாக மீட்டெடுத்து கொடுக்கப்படும். இது முன்கூட்டியே நாம் எழுதி கொடுத்திருக்கின்றோம். பொறுமையாக காத்திருங்கள். என்றைக்குமே உங்களுடைய நலன், மக்களுடைய நலன் மிக முக்கியம். எந்த உயிரையும் எடுக்காமல் ஒரு சுதந்திரமாக நாம் சுவாசிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை வேண்டும். இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலுமே யாராவது ஒரு அச்சுறுத்தல் என்பது அதை தேவையில்லாமல் இன்றைக்கும் தேசிய பணியாளர்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே மாற்றப்பட வேண்டும். ஒரு ஆயுதம் தாங்கி மட்டுமே நம்மளுடைய வலிமையை காட்டக்கூடாது. பொறுமையும் நமக்கு மிக முக்கியம் என்பது இங்கு நான் பதிவிடுகின்றேன். நானும் நலமாக இருக்கின்றேன், நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்புகின்றேன். மக்களும் நலமாக இருக்கப்பட வேண்டும். என்றைக்குமே உங்களுடைய நலன் மிக முக்கியம். உங்களுடைய கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.